ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இது ஆடி கிருத்திகை அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஆகஸ்ட் 6, 7 2 நாளுமே கிருத்திகை இருந்தனால 6ஆம் தேதி வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு மறுநாள் ஃப்ரைடே எப்பயும் போல சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறதுக்காக வீடெல்லாம் தொடச்சி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்துட்டு பார்லர் கஸ்டமருமே புக்கிங் இருந்துச்சு. சரி, அதனால கிளம்பிட்டேன். லைட்டாக ஏதாவது சாலட் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு காலையில் பண்ண சோயா இருந்துச்சு, அது கூட கொஞ்சம் குக்கும்பர், ஆனியன் இதெல்லாம் போட்டுட்டு ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் போட்டு அது கூட தயிருமே ஆட் பண்ணி சாப்பிட்டேன். ஃபில்லிங்காக இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் ஒரு 11 o'clock இருக்கும்போது தான் இந்த சாலட் சாப்பிட்டேன். சரி, வர்றதுக்கு அப்படியே லேட் ஆனால் கூட கொஞ்சம் பசி தாங்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டேன். வீட்டில் இருந்தால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு 4 hour கேப் போடுவோம். எங்கேயாச்சும் வெளியே கிளம்புற மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி ஏதாவது சாலட் ஏதாவது எடுத்துப்பேன். கிருத்திகைக்காக கோயிலில் இருந்து கொடுத்துருந்த பிரசாதம் தான் இது. காலையிலேயே ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கொடுத்துருந்தாங்க. சரி, அதை பார்க்கலான்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு பிடிச்ச பாதுஷா இருந்துச்சு. பாதுஷாவை பார்த்தவொடனே சாப்பிடாம கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஹாஃப் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் கேரட் அல்வா, அப்புறம் இன்னுமே 2-3 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி டைமுமே ஆயிடுச்சு, ஒரு 11:30 இருக்கும்போது அங்கே இருக்கணும். சரின்னு சொல்லிட்டு கடகடன்னு எடுத்து பார்த்துட்டு பார்லருக்கு தேவையான ஐட்டம்ஸுமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். காலையில் எந்திரிக்கும் போது என்ன பிளானில் எந்திரிப்பேன்னா, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் கொஞ்சம் வேக வேகமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வேலையை பிளான் பண்ணிப்பேன். அவங்கள அனுப்புனதுக்கப்புறம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக ஆகிடுவேன். ஆனால் கஸ்டமர் கிட்டே இருந்து கால் வந்துச்சுன்னா சடனாக கிளம்புற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு அந்த மாதிரி. மீதி நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். இன்றைக்கி நான் ஸ்லோவாக பண்ணிக்கலாம், வீடு துடைக்கிற வேலைலாம் இருந்துச்சு. தேர்ஸ்டேனா வீடு துடைப்பேன், அதனால அதெல்லாம் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கஸ்டமர் கிட்டே கால் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்கும், செய்ய முடியுமோ எப்படியோ தெரியலன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தொடச்சிடலான்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு தான் நான் கிளம்புனேன். எப்படின்னா ஒரு 2-3 hours எனக்கு இருக்கும் வேலை. அதை முடிச்சுட்டு வந்துட்டு எப்பயும் போல் வீட்டில் இருக்க வேலைங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அன்றைக்கி கிருத்திகை இருந்தனால சாமி கும்பிட்றதுக்காக சாமிக்கு பிரசாதம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பருப்பு பாயாசமும் அது கூட உளுந்து வடையும் தான் பண்ணுறேன். பருப்பு பாயாசம் எப்படி பண்ணாலும் நல்லா வந்துடும் டேஸ்ட்டு. ஆனால் இந்த வடை ஷேப்பெல்லாம் வராது. எனக்கு ஷேப்பில் போட்டு சுட்டு எடுத்துடுவேன். ஃபஸ்ட்டு பிரசாதம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி ரூமை ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பிரசாதம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு என்னவோ அதிசயமாக எப்பவும் பண்ணுறதை விட 1-2 வடை நல்லா ஷேப்பாகவே வந்துச்சு. மீதியெல்லாம் எப்பயும் போல் அலங்கோலமாக தான் இருந்துச்சு. ஒரு டைம்லலாம் இந்த சாமி கும்பிட்றதோட சீரியஸ்னஸும் தெரியாது, அந்த அளவுக்கு பக்தியாகவும் கும்பிட மாட்டேன். சும்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக கும்பிட்டுட்டு விட்டுருவேன். இப்போல்லாம் அதோட சீரியஸ்னஸ் தெரியறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை சீரியஸ்னஸ் அப்படின்லாம் சொல்லி பெரிய வார்த்தைலாம் யூஸ் பண்ண முடியாது. சாமி கும்பிட்றதுனால நம்மளுக்கு மன நிறைவாக இருக்குது, மனசுக்கு ஏதோ ஒரு வகையில் நிம்மதி கிடைக்குதுன்றதுக்காகவே மெயினாக இப்போல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். முதல் நாள் தேர்ஸ்டே கோயிலுக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கிருத்திகைக்காக சாமிக்கு ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலான்னா கூட அங்கே அலோடு இல்லை. ஒருத்தராக அனுப்பிட்டே இருந்தாங்க பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா குரூப்ல போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க சாமி. அன்னைக்கு நார்மலா ஏத்துற விளக்கு இல்லாம எக்ஸ்ட்ராவா சர்க்கோண தீபமும் ஏத்திருந்தேன். ஒரு 6 நெய் விளக்கு போட்டுட்டு ஓம் சரவண பவன் அதுக்கான கோலத்தை போட்டு அதுல விளக்கு ஏத்திருந்தேன். ரொம்ப சூப்பரா எரிஞ்சுது அது பார்க்க. இந்த சர்க்கோண தீபம் கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது 7 நாளுமே விளக்கேத்தி நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா, 6 விளக்கு நெய் விளக்கு. அந்த மாதிரி இன்னைக்குமே கிருத்திகை அன்னைக்கு ஏத்தி கும்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கந்த சஷ்டி கவசம் தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டுக்கு சமைக்கிற வேலை இன்னைக்கு இல்லை. ஏன்னா காலையில பண்ணியிருந்த பிரிஞ்சி சாதமே அப்படியே இருந்துச்சு. சரி, அதையே சூடு பண்ணி நைட்டுக்கு எல்லாரும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா வேலை ஈஸியா முடியுதுன்னு நினைச்சேன். சின்ன பொண்ணு பிரிஞ்சி சாதம் காரமா இருக்கு, எனக்கு வேணான்னு சொல்லிட்டா. அதனால அவளுக்கு மட்டும் இடியாப்பமும் தேங்காய் பாலும் அப்புறமா பண்ணி கொடுத்தேன். அதுவுமே ரொம்பலாம் டைம் எடுக்கல, ஒரு 10 to 15 minutes செஞ்சே முடிச்சுட்டேன். சுடு தண்ணியில் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இடியாப்பம் பண்ணிட்டு ஒரு 10 minutes வேக வச்சேன். அந்த கேப்ல தேங்காய் பால் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்திருந்தேன். இந்த சாமியெல்லாம் கும்பிட்டனாலயா என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு டே ரொம்பவே மன நிறைவோட தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.